நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் திடுக்கிடும் பல தகவல்கள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 40ம் ஸ்டாலின் கையில்தான் உள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய தொகுதிகள் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் முன்னிலையில் இருக்கிறது. மத்தியில் 191 இடங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் 83 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. தமிழகத்திற்கு வருமேயானால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் 15 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. 7 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றுள்ளது. மேலும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பாஜக 191 இடங்களில் முன்னிலை பெற்று வகித்துள்ளது. காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் 16 வெற்றிகளை பெற்றுள்ளது. மேலும் எஸ்பி என்ற கட்சி 36 தொகுதிகளில் முன்னிலையும் ஒரு தொகுதியில் வெற்றியும் பெற்றுள்ளது. ஏஐடிசி என்ற கட்சி 29 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. டிஎம்கே 22 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. டிடிபி 15 தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஒரு தொகுதியே வென்றுள்ளது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கும் சரி, இந்தியாவில் பொறுத்தளவிற்கும் சரி, தற்பொழுது மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மத்தியில் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியை அமைக்கும் என்று தேர்தலுக்கு முன்னால் கூறிய பாஜகவினர்கள் தற்பொழுது அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை கவலைக்கிடமாக மாறிவிட்டது. இதற்கு யார் காரணம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. நிச்சயமாக இன்று இரவுக்குள் அதிமுகவில் கலவரம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுமையாக பார்க்கலாம். அடுத்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது என்ன தகவல் என்பதை முழுமையாக நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.